வாங்க வாங்க. பேய் ரூமுக்குள்ள போதுங்க. பேய் படம் அப்படிதான் இருக்கும். ஐயோ போகாத போகாத நில்லு. மீனா பாருங்க ஒரு நிமிஷம். இப்ப அந்த பேய் திரும்ப போகுது. நிறுத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க. பார்க்கல. போதும் ஸ்ருதி நிறுத்துங்க. பயப்படுறீங்க? இனிமே தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ வேண்டாம் ஸ்ருதி சொன்னா பேய் படம்னா அப்படிதான் இருக்கும் மீனா. ஐயோ நான் பார்க்க மாட்டேன். ஏங்க தனியா நிறைய இடத்துக்கு போவேன்னுவீங்க, ஒரு மூவிக்கு போய் பயப்படுறீங்க. எனக்கு இந்த மாதிரி படம் பார்த்து பழக்கம் இல்லைங்க. என்ன விட்டுருங்க. நான் மாட்டேன். நீங்க பாருங்க. பார்க்க Usually மாட்டேன். பேய் படம்லாம் அப்படிதான் இருக்கும். இப்ப பாருங்க அது ஸ்ருதி. வரப்போகுது. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ ஸ்ருதி நிறுத்துங்க. அம்மா பேய். என்ன மீனா? ஏ மீனா, என்ன இப்படி நடுராத்திரில கத்திக்கிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பாக்குற நேரமா இது? சும்மா தூக்கம் வரல, அதனாலதான். அதுக்காக இப்படி கத்திக்கிட்டு தான் படம் பார்க்கணுமா? பேய் படம் பார்த்தோம் ஆண்டி, அதான் மீனா ரொம்ப பயந்துட்டாங்க. பேய பார்த்து இவளுக்கு எதுக்கு பயம்? இவளே ஒரு குட்டிச்சாத்தான் தானே. இவ பேய பார்த்து பயப்படுறவளா? என்ன ஆண்டி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தாலும் பயம் இருக்கதானே செய்யும். ஏன் உங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா? உங்கள மாதிரி சின்ன பசங்க தான் பயப்படுவாங்க. எனக்கு என்ன பயம்? நான்லாம் எங்க ஊர்ல திருவிழாக்கு தனியா போய் தனியா தான் வந்திருக்கேன். நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்படியே பேய் வந்தாலும் லெஃப்ட்ல ஒரே அப்பு, பேய் சுருண்டு விழுந்துரும்ல. பேய பார்த்து பயப்படுற ஆளுங்களாம். சும்மா கத்திக்கிட்டே இருக்காதுங்க, போய் படுத்து தூங்குங்க. பேய பார்த்து பயப்படுறாங்களாம். என்ன பயம் இவங்களுக்கு? அடடடடா. ச்சே. ஆண்டி ஓவரா பேசிட்டு போனாங்கல்ல. எனக்கு அந்த வித்தியாசம்லாம் எதுவும் தெரியல ஸ்ருதி. எப்பவும் என்கிட்ட அவங்க இப்படிதான் பேசுவாங்க. பேய்க்கு பயமே இல்லன்னு சொல்றாங்க, உங்களை வேற குட்டி சாத்தான்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ சொல்லிருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு பயம் இல்லன்னு சொன்னாங்கல்ல, பயம்னா என்னன்னு நான் காட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? அவங்கள பயப்பட வைக்க போறேன். ஐயோ ஸ்ருதி ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க தூங்கட்டும், விடுங்க. நீங்களும் போய் படுத்து தூங்குங்க. இருங்க, அவங்க உங்களை குட்டி சாத்தான்னு சொன்னாங்கல்ல, அவங்க மேல அந்த குட்டி சாத்தானை எப்படி ஏவி விடுறேன்னு பாருங்க. என்ன சொல்றீங்க ஸ்ருதி? உங்களுக்கு மந்திரம்லாம் தெரியுமா? அதுக்குன்னு எனக்கு மேஜிக்லாம் தெரிய வேண்டாம், டெக்னாலஜி தெரிஞ்சா போதும். பேய் படம் எப்படி எடுப்பாங்கன்னு இப்ப லைவாவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஐயோ ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பிரச்சனையாக போகுது, விடுங்க. நீங்க சைலண்டா இருங்க.